இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 நாட்களாக இடம்பெற்று வருகின்ற கலவரங்கள் இலங்கையையும் கடந்து இந்தியாவையும் உலகத்தையும் அச்சத்துடன் பார்க்க வைத்திருக்கின்றது. சிறைச்சாலையின் கூரைகளில் ஏறி நின்று கைதிகள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற காட்சிகள், ஸ்ரீலங்காவின் காவல்துறை, சிறப்பு அதிரடிப்படை, ராணுவம் என்று அங்கு குவிக்கப்பட்டிருந்த படையினர் நவீன ஆயுதங்கள் சகிதமாக ஒரு யுத்தத்திற்கு செல்வது போன்று நடந்து செல்கின்ற காட்சிகள், சிறைச்சாலையின் பிரதான கதவில் உள்ள ஒரு துவாரத்தினுள் தமது துப்பாக்கியை விட்டு காவல்துறையினர் கைதிகள் மீது சகட்டு மேனிக்கு துப்பாக்கி பிரயோகம் செய்கின்ற காட்சிகள், உலங்கு வானூர்திகளும் ட்ரோன்களும் சிறைச்சாலை வான்பரப்பில் பறந்து திரிகின்ற காட்சிகள். இலங்கையை பொறுத்தவரை இதுபோன்ற காட்சிகள் ஒன்றும் புதிதல்ல என்றாலும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இதுபோன்ற காட்சிகளை ஊடகங்களில் கண்டது மக்கள் மத்தியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த சிறைச்சாலை கலவரத்தினால் அங்கு அதிக பரபரப்பு ஏற்படுவதற்கு குறிப்பிட்ட இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இந்திய மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது ஒரு முக்கிய காரணம். எல்லை கடந்து வந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டின் பெயரில் 12 இந்திய மீனவர்கள் கலவரம் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கலவரம் இடம்பெற்ற போது தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த செய்தி பரவியதை தொடர்ந்துதான் தமிழ்நாட்டில் பதற்றம் ஏற்பட்டது. இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் மேற்கொண்ட முயற்சிகளை தொடர்ந்து இந்திய மீனவர்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதேபோன்று கடந்த வருடம் நீர்கொழும்பில் உள்ள கட்நாயக்க விமான நிலையம் வழியாக 46 கிலோகிராம் போதைப் பொருட்களை கடத்த முற்பட்ட போது கைது செய்யப்பட்ட 22 வயது நிரம்பிய பிரித்தானிய பெண் ஒருவரும் கலவரம் நடைபெற்ற போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர் அவர் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தமிழ் அரசியல் கைதிகள் யாராவது அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்களா என்று நாங்கள் கடுமையான தேடுதல்களை மேற்கொண்டிருந்தோம். ஏனென்றால் தமிழ் அரசியல் கைதிகளை படுகொலை செய்வதற்காகவென்றே சிறைகளில் கலவரங்களை திட்டமிட்டு உருவாக்கி அந்த கலவரங்களின் போது தமிழ் சிறை கைதிகளை படுகொலை செய்கின்ற வரலாறு பல தடவைகள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படி நாங்கள் தேடுகின்ற போது முன்னர் தமிழ் அரசியல் கைதிகள் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதும் தற்பொழுது அங்கு கூடிய வரையில் போதைப் பொருள் தொடர்பான குற்றவாளிகளே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்தது. தேவராசா சிவபாலன் என்ற 15 வருடங்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தமிழ் அரசியல் கைதி 2021ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் அதன் பின்னர் தமிழ் அரசியல் கைதிகள் எவரும் அங்கு தடுத்து வைக்கப்படவில்லை என்றும் சிறைத்துறை தகவல்கள் தெரிவித்தன. 2 குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்புத்தான் படிப்படியாக ஒரு பாரிய கலவரமாக உருவெடுத்தது என்று அரசு தரப்பு கூறுகின்றது. இதுவரை கிடைத்த தகவல்களின்படி நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் 26 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 7 பேர் சிறை காவலர்கள் என்றும் கூறப்படுகின்றது. 23 சிறை காவலர்களும் 54 கைதிகளும் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இங்கு நான் தெரிவிக்கப்படுகின்றது, கூறப்படுகின்றது என்ற சொற்பதங்களை பாவிக்கின்றேன். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அரசாங்கமும் பாதுகாப்பு தரப்பும் கூறுகின்ற தகவல்கள் மாத்திரம்தான் வெளியே தெரிவிக்கப்படும். உண்மைகள் பெரும்பாலும் மறைக்கப்பட்டுவிடும். இதுபோன்ற பாதுகாப்பு விடயங்களில் உண்மையான தகவல்கள் வெளியே வருவதற்கு பல வருடங்கள் கூட எடுக்கலாம். பல சந்தர்ப்பங்களில் உண்மைகள் நிரந்தரமாக மறைந்தும் விடலாம். இதுதான் இலங்கை. இங்கு பலராலும் எழுப்பப்படுகின்ற கேள்விகள் என்னவென்றால், கைதிகளின் கரங்களுக்கு எப்படி ஆயுதங்கள் சென்றன? வெறும் 1400 கைதிகள் இருந்த ஒரு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு ஏன் 2க்கும் மேற்பட்ட நாட்கள் தேவைப்பட்டன? சிறைச்சாலை கலவரத்தில் குறிப்பிட்ட நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடமையாற்றிய சிறை காவலர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றதே, அது இந்த அளவுக்கு உண்மை.
இந்த கேள்விகளுக்கான பதிலை ஸ்ரீலங்கா அரசு தரப்பிடம் இருந்து எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் கூறவும் மாட்டார்கள். எங்களுடைய கணிப்புகள், அனுமானங்கள் தான் இப்போதைக்கு இந்த கேள்விக்கான பதில்கள். இலங்கையில் உள்ள சிறைகளை பொறுத்தவரையில் சிறை அதிகாரிகள் அனைவரும் நவீன ஆயுதங்களை கையாளுவதற்கான பயிற்சிகளை பெற்றவர்கள். இலங்கையில் உள்ள ஒவ்வொரு சிறைகளிலும் குறைந்தது 15 நவீன T56 இயந்திர துப்பாக்கிகளும் 5 முதல் 7 வரையிலான கைத்துப்பாக்கிகளும் இருப்பது வழக்கம். அந்த ஆயுதங்கள் சிறைச்சாலையில் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இரும்பு வேலிகளுக்கு உள்ளே கொண்டு செல்லப்பட மாட்டாது. இரும்பு வேலிகளுக்கு வெளியே கைதிகள் நடமாட்டம் இல்லாத இடங்களில்தான் ஆயுதங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். சிறைகளுக்கு வெளியே உள்ள 4 கண்காணிப்பு கோபுரங்களில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் சிறை அதிகாரிகள் ஆயுதங்களை வைத்திருப்பார்கள். அல்லது முக்கிய கைதிகளை நீதிமன்றம் அழைத்துச் செல்லுகின்ற போது பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுகின்ற சிறைச்சாலை அதிகாரிகள் அந்த ஆயுதங்களை சுமந்து செல்வார்கள். சிறைகளின் உள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கைதிகளின் கரங்களுக்கு ஆயுதங்கள் செல்ல வேண்டுமானால் அவர்கள் முழு சிறைச்சாலையுமே தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தால் மாத்திரமே அது சாத்தியம். இதுவரை வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடமையாற்றிய அதிகாரிகள் யாரும் கலவரத்தில் கொல்லப்படவில்லை என்றே தெரிய வருகின்றது. பந்த போலீஸ் என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பு சிறைச்சாலை காவலர் அணியைச் சேர்ந்தவர்களே கொல்லப்பட்டவர்கள் என்று தெரிய வருகின்றது. சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் மீது திடீர் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக வென்று ஒரு சிறப்பு பிரிவொன்று சிறை காவலர் படையில் இருக்கின்றது. சிறப்பு பயிற்சி பெற்ற சுமார் 300 காவலர்கள் கொழும்பில் தங்கியிருப்பதாகவும் சிறைச்சாலைகளில் சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவதாகவும் சிறைத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. நீர்கொழும்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் சிறையில் இருந்தபடி போதைப்பொருள் வியாபாரம் செய்து வந்ததால் அவர்களிடம் இருந்த போதைப் பொருட்களை கைப்பற்றுவதற்காகவே பந்த போலீஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிறப்பு பிரிவினர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். போதைப் பொருட்களை நீர்கொழும்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளிடம் இருந்து கைப்பற்ற முற்பட்ட வேளையில்தான் பாரிய கலவரம் அங்கு வெடித்ததாக தெரிய வருகின்றது. இலங்கையில் போதைப் பொருள் வியாபாரம் என்பது பாதாள உலக குழுக்களினால் தான் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த பாதாள உலக குழுவில் பெரும்பாலும் முன்னாள் ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் தான் அங்கம் வகித்து வருகின்றார்கள். ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்டுள்ள தகவல்களின்படி இதுவரை சுமார் 3000 முன்னாள் ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இதுவரை சுமார் 1200 நவீன இயந்திர துப்பாக்கிகள் முன்னாள் ராணுவ வீரர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளில் பெரும்பாலானவர்கள் பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்தவர்கள் என்பது உண்மையானால் அவர்களில் நிச்சயம் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலரும் இருந்திருப்பார்கள். நவீன இயந்திர துப்பாக்கிகளை கையாளும் முறைகள் அவர்களுக்கு நிச்சயம் தெரிந்தும் இருக்கும். நீர்கொழும்பு சிறை கலவரத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு 3 நாட்கள் எடுத்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில கைதிகள் சிறைச்சாலையில் இருந்தபடியே போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததாக சில தகவல்கள் கூறுகின்றன. அந்த செய்தி உண்மையானால் சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்களின் உதவி இல்லாமல் அதனை செய்ய முடியாது. சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்களின் முழுமையான ஒத்துழைப்போடுதான் போதைப்பொருள் வியாபாரம் சிறைகளில் நடந்திருக்க வேண்டும். இலங்கையின் சிறையொன்றில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் என்ற நபருக்கு சிறையிலேயே தொலைபேசி வசதியுடன் கூடிய தனியான அலுவலகம் இருந்ததாகவும் அங்கிருந்தபடிதான் அவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை திட்டமிட்டார் என்றெல்லாம் வெளியாகி வருகின்ற செய்திகள் இலங்கையின் சிறைச்சாலைகளில் எதுவுமே சாத்தியம் என்கின்ற உண்மையை வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஆக கொழும்பில் இருந்து சென்ற பந்த போலீஸ் என்ற சிறப்பு சிறைக்காவலர்கள் பாதிப்புக்குள்ளான அளவுக்கு நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடமையாற்றிய சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்கள் ஒப்பீட்டளவில் பாதிக்கப்படவில்லை என்று கூறப்படுவதற்கு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்த கைதிகளுடன் அவர்களுக்கு இருந்த சிநேகம் காரணமாக இருக்கலாமா என்கின்ற கோணத்திலும் நிச்சயம் பார்த்தேயாக வேண்டும். இலங்கையின் சிறைச்சாலைகள் என்பதை பொதுவாகவே தமிழ் மக்கள் ஒருவித கொலைக்களங்களாகவே பார்த்து வருகின்றார்கள். அப்பாவி தமிழ் மக்களை தடுத்து வைத்து சித்திரவதை செய்து அவர்களை படுகொலை செய்கின்ற ஒரு வகை கொடூர களங்களாகவே தமிழ் மக்கள்
இலங்கையின் சிறைச்சாலைகளை பார்த்து வருகின்றார்கள். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் வெறும் குற்றச்சாட்டுகளில் மாத்திரமே கைது செய்யப்பட்ட பல நூறு தமிழ் அரசியல் கைதிகள் 10-15 வருடங்கள் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இலங்கையில் இருக்கின்றன. 1983 ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி இலங்கையின் வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 35 தமிழ் அரசியல் கைதிகளை சிங்கள சிறை காவலர்களும் சக சிங்கள கைதிகளும் சேர்த்து படுகொலை செய்தார்கள். 2 நாட்கள் கழித்து, அதாவது 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி மேலும் 18 தமிழ் அரசியல் கைதிகள் அதே சிறைச்சாலையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுவும் குட்டிமணி, ஜெகன், தங்கத்துறை போன்ற தமிழ் தலைவர்களது கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டு வெளியே வீசி எறியப்பட்ட நிலையில் அவர்கள் குரூரமாக கொல்லப்பட்டார்கள். ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அவர்கள் தமது கடைசி ஆசையாக தாம் மரணிக்கும் போது தமது கண்களை ஒரு தமிழனுக்கு தானமாக வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். தமிழீழம் மலர்வதை தமது கண்கள் காண வேண்டும் என்றும் அவர்கள் நீதிமன்றத்தில் வைத்து கோரியிருந்தார்கள். அதனால்தான் வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிருடன் வைத்து அவரது கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டு சுவற்றில் வீசியறியப்பட்டன சிங்கள சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கைதிகளினால். அதேபோன்று 2000ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி இலங்கையின் பிந்துனுவெவ சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 27 தமிழ் இளைஞர்களை அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த காடியர்களுடன் இணைந்து சிறை காவலர்களும் காவல்துறையினரும் கொடூரமாக குத்தியும் வெட்டியும் படுகொலை செய்திருந்தார்கள். இப்படி சிறைகளில் வைத்து தமிழ் இளைஞர்கள் துன்பங்களை அனுபவித்த சம்பவங்கள் ஏராளம் இலங்கையின் வரலாற்றில் இருக்கின்றன. வெளியே தெரிய வந்தவை சில, வெளியே தெரியாமல் மறைக்கப்பட்ட சம்பவங்கள் இன்னும் பல. பிந்துனுவெவ படுகொலை விவகாரத்தில் 2003ஆம் ஆண்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட 2 காவல்துறையினர் உட்பட 5 மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது இலங்கையின் உயர்நீதிமன்றம். ஆனால் 2 வருடங்களில் 2005ஆம் ஆண்டில் அந்த மரண தண்டனையை ரத்து செய்து பிந்துனுவெவ படுகொலையில் தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த 5 விடுதலை அளித்து தீர்ப்பு வழங்கியிருந்தது ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம். இதுதான் இலங்கை. இதுதான் இலங்கையில் தமிழ் மக்களின் நிலை.